இப்போ நெக்ஸ்ட் பாக்கெட் தைக்க போறேன். இப்போ பாக்கெட் சைடு பாக்கெட் வைக்க போறேன். சைடு பாக்கெட் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்க. இந்த சைஸ்க்கு பீஸ் ஒன்று கட் பண்ணிக்கிறோம். பத்து 12 இன்ச்சுக்கு உயரம், 12 இன்ச்சு உயரம், 12 இன்ச்சு அகலம் போதும். 12 எடுத்து இப்படி நீல வாக்கில் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் அந்த பீஸை மேல் பக்கம் வச்சு ஜாயின் பண்றோம். இப்படி வச்சு இது மேல ஒரு தையல் போடணும். கை போற அளவு பாதி வரைக்கும் தச்சிடும். உள்ள போதும். இது கீழே உள்ள தொங்குறதுக்கு இப்படி திருப்பி இந்த பீஸை எடுத்து ஒரு படிமான தையல் போட்டு விடுறோம். பீஸ் வெளில தெரியாம இருக்கிறதுக்காக. ஃப்ரண்ட்ல ஜாயின் பண்ணியாச்சு. ரைட் சைடில் கொடுத்து இப்படி ராங் சைடில் திருப்பியாச்சு. திருப்பிட்டு இந்த சைடில் ஸ்டார்ட் பண்ண பீஸ பேக் பீஸ்ல ஒண்ணு, ஃப்ரண்ட் பீஸ்ல ஒரு பக்கம். பேக்ல வந்து ராங் சைட்ல வச்சு தைக்கணும். ரெண்டும் ஒரே நீளம் தச்சு. ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பீஸை இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். பாக்கெட் பீஸ் இது உள் பக்கம், இது மேல் பக்கம். இப்படி கவர் ஆகி இப்படி வரும். இப்படி வச்சு உள்ள ஒரு தையல் போட்டு விடுங்க. பாக்கெட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைட்டா ஜாயின் பண்ணிடணும். சைடு பாக்கெட் தச்சாச்சு, சைடும் தச்சாச்சு. இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு கவர் பண்ணி இவ்வளோ தையல் போட்டுடணும் பாக்கெட்டில். பாக்கெட் ஓவர் இது உள்ள சைடில் இப்படி கையை உள்ளே போடுறோம். இது உள்ள பாக்கெட் இப்படி வரும். இதெல்லாம் ஓவர்லாக் பண்ணிடணும். தைய பிசுறு பிசுறாக வரதெல்லாம்
ஓவர்லாக் பண்ணிடணும். உள் சைடு இதே மாதிரி அந்த சைட்லயும் தைக்கணும். பாக்கெட் பீஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் இப்படி திருப்பி வச்சு இது மேலே ஒரு தையல் போட்டுடணும். இந்த ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் ஒரே ஒரு ஃப்ளீட் வச்சிடணும். இப்படி வச்சு இது மேலே ஒரு தையல் போட்டுடணும். சைடில் கவர் பண்ணுற மாதிரி கை போகிற அளவுக்கு தான் கேப் இருக்கணும். இப்படி நேராக வச்சு 1 இன்ச்சுக்கு இந்த சைடில் ஒரு பாக்ஸ் ப்ளீட் இப்படி ஒரு ப்ளீட் வச்சிடணும். இப்போ ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த சைடும் ரெடி பண்ணணும். ஒரு பக்கம் கால் ரெடி. இதே மாதிரி இந்த சைடும் இப்போ சைடில் 2வது பாக்கெட் வைக்க போகிறோம். பாக்கெட்டுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. திருப்பி அந்த பக்கம் போட்டு அதுக்கு மேல ஒரு அமுக்கு தையல் போடணும். படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இப்படி ஜாயின் பண்ணிட்டு இப்படி திருப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து பேக் பீஸ் எடுத்து அதில் ஜாயின் பண்ணணும். நம்ம கை போற அளவுக்கு ஒரு ஜாயினுக்கு மட்டும் தையல் போட்டால் போதும். ஃபுல்லாக போடக்கூடாது. முக்கால்வாசி அந்த பீஸ்ல முக்கால்வாசி போட்டு கால்வாசி கீழே உள்ள தொங்குறதுக்கு விடணும். அதுக்காக உள்ள விட்டுரும். அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் பீஸ் வச்சு இப்படி ஜாயின் பண்ணணும். ஒரு பக்கம் ஃப்ரண்ட் பீஸ் ஒரு பக்கம் பேக் பீஸ் வச்சு பாக்கெட்டுக்கு அட்டாச் பண்ணிக்கிறோம். அந்த சைடு தச்ச மாதிரி இந்த சைடும் தைக்கணும். 2 சைடும் ஒரே சைடு தைச்சிட்டு அவ்வளவுதான் நிப்பாட்டிட்டு இதுக்கும் அதே மாதிரியே திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். இப்படி பீஸை ஜாயின் பண்ணிட்டு இந்த பீஸ் இதுக்கு மேல வச்சு இப்படி கவர் பண்ணிடுறோம். இப்படி உள்ள போயிடும். இருந்தது இப்படி ஜாயின் பண்ணிட்டு இதை இப்படி மூடிடணும். மூடி இந்த சைடு இப்படி எடுத்துடணும். 2 பக்கமும் இதே மாதிரி வச்சு இப்ப இந்த ஓப்பனை மூடிடும். அது வரைக்கும் தச்சுட்டு இப்படி திருப்பிடுறோம். எல் ஷேப்ல தச்சுக்கிறோம். ரெண்டாவது தையல் போட்டுக்கிறோம். அதே வரைக்கும் இது வரைக்கும் தைக்க கூடாது. இது உள்ள கை போறதுக்காக. பாக்கெட் தச்சாச்சு. இப்போ பாக்கெட் தச்ச பீஸை ஃப்ரண்ட் பக்கம் ஜாயின் பண்ணிடணும். முன்னாடி பக்கம் இப்படி வர மாதிரி வச்சுக்கணும். கை இப்படி இப்படி உள்ள போறதுனால இது இந்த பக்கம் ஃப்ரண்ட்ல இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதுல ஒரு சின்ன ஒரு ஃப்ரில் ஒன்று வச்சுக்கிறோம். தையல் போட்டணும். இப்போ பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணணும். ஸ்ட்ரைட்டா அடிக்கணும் காலை. துணியில இருக்க கரை தெரியக்கூடாது.
தையல் போடணும். ஒரு சின்னதாக ஒரு தையல் இதுக்கு மேலே ரைட் சைட்லேயே அப்படியே வச்சு ஓரமாக எட்ஜில் போடணும். இப்போ பாக்கெட் வேலை முடிஞ்சது. ஃப்ரண்ட்ல இங்கே ஒரு ஃப்ரில் வச்சுட்டு பேக்கில் வந்து ஒரு டாட் பிடிக்கணும். இடுப்பு லூஸாக இருக்கும், அதுக்காக ஒரு டாட் பிடிச்சிக்கிறோம். ஒரு ப்ளீட் மாதிரி பிடிக்கிறோம். 2 சைட்லையும் பிடிக்கணும். ஃப்ரண்ட்ல இந்த சைட்லையும் இல்லாட்டி இடுப்பு லூஸாக இருக்கும், அதுக்காக.